26 சிங்களா சி பேசிக்காக இந்த ஸ்னிடேரியான்றது வந்து இட் இஸ் அ ஃபைலம். இந்த சி ஆனிமோன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சி ஆனிமோன்ஸ், ஜெலிஃபிஷ்ஷு, ஒரு சில டைப்ஸ் ஆஃப் கோரல்ஸு, இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலம் தான் ஸ்னிடேரியா அப்படின்றது. அந்த ஸ்னிடேரியாவுக்கு ஒரு தனி கான்செப்ட், ஒரு தனி டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்னென்னா, ஒரு ஸ்டிங்கிங், ஒரு விப் மாதிரி வந்து வச்சுருக்கோம் ஸ்டிங் பண்ணுறதுக்கு. இப்போது ஜெலிஃபிஷ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்லுவோம், ஏன்னா அது வந்து ஸ்டிங் பண்ணும். ஸ்டிங் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து நெமாட்டோசிஸ்ட் அப்படின்றது. நெமாட்டோசிஸ்ட், ஸ்டிங்கிங் செல்ஸ், both 1 and 2. See both 1 and 2. Crawford Lake. Crawford Lake. Meromictic Lake. Meromictic Lake அப்படின்னா லேயர்ஸ் இருக்கும். லேயர்ஸ் இருக்கும், லைக் வேறு வேறு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து இருக்கும் ஒரு லேக்கில். அந்த லேயர்ஸ் வந்து இன்டர்மிக்ஸ் ஆகாது, புரியுதுங்களா? அதான் மீரோமெக்டிக் லேக் அப்படின்றது. கனடா, கனடா, கிராஃபோர்ட் லேக், கனடா, மேரோமெக்டிக் லேக். $28 2 only. Where? 28. பேசிக்கலி வந்து எதில் ஃபாசில் ஃபியூவல்ஸ் இருக்கா, சாரி எதில் ஃபாசில்ஸ் இருக்காது, இக்னியஸ் ராக்ஸில் வந்து இருக்காது. கிரனைட் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து இக்னியஸ் ராக், ஓகேங்களா? கான்க்ளோமெரேட்ன்றது ஒரு டைப் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இப்போ ரெண்டு பேசிக் டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரிஸ் பிரிக்கணும் அப்படின்னா, ஒன்று கான்க்ளோமெரேட்னு பிரிப்பாங்க, இல்லை பிரெக்கியான்னு வந்து பிரிப்பாங்க. கான்க்ளோமெரேட் அண்ட் பிரெக்கியா. கான்க்ளோமெரேட்ன்றது வந்து the sediments that make up conglomerates will be rounded or sub-rounded. ரவுண்டட் ஆர் சப் ரவுண்டடாக வந்து இருக்கும். பிரெக்கியாவில் வந்து ஆங்குலராக வந்து இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். பிரெக்கியாவில் நிறைய செடிமெண்ட் சேர்ந்து தானே வந்து ஒரு செடிமெண்ட்ரி ராக்கஸாக, லைக் த்ரூ ப்ராசஸ், த்ரூ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் தான் வந்து செடிமெண்ட்ரி ராக்காக மாறப்போகுது. அது என்ன டைப் ஆஃப் செடிமெண்ட், ரவுண்டாக இருக்கா இல்லை கொஞ்சம் ரவுண்டாக இருக்கா, ரவுண்டட் ஆர் சப் ரவுண்டட், இல்லை ஆங்குலராக இருக்கா இல்லை கொஞ்சம் ஆங்குலராக இருக்கா, ஷார்ப்பாக இருக்கா இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் கான்க்ளோமெரேட்டா பிரெக்கியாவா அப்படின்றது டிசைட் பண்ணப்படுது. அதெல்லாம் வந்து மற்றது எல்லாமே வந்து ஜென்ரல் ராக்ஸ் தான், ஷேல் அண்ட் சாண்ட்ஸ்டோனு. கிரானைட் மட்டும் வந்து இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்றதுனால வந்து அங்கே ஃபாசில்ஸ் பார்க்க முடியாது. Solar eclipse achieves totality only in a limited geographical regions because where it is a size of the moon தான் வந்து பெரிய டிசைடிங் ஃபேக்டர். சைஸ் ஆஃப் தி மூன் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர். இப்போ இந்த அம்ப்ரா ரீஜன், பென்னம்ப்ரா ரீஜன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்லிப்ஸில் அம்ப்ரா அண்ட் பென்னம்ப்ரா ரீஜன்ஸ், சன்னு மூணு அர்த் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன பார்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக எதுவுமே தெரியாமல் மறைஞ்சிடும். பிகாஸ் இட் பி வெரி க்ளோஸ். இப்படி வச்சு நான் பார்க்குறதுக்கு வந்து பின்னாடி இருக்க எதுவும் தெரியாது எனக்கு, சரிங்களா? அதுவே நான் சைடில் இருந்து பார்த்தா அப்படின்னா கொஞ்சோண்டு மறையும், பட் ஆனால் தி அதர் பார்ட் வில் பி விசிபிள். ஆமாம் இல்லைங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நடுவில் ஒரு சின்ன ஏரியாவில் வந்து கம்ப்ளீட்டாக மூணு வந்து மறைச்சிரும். நான் இந்த கையை தாண்டி நான் கொஞ்சம் ரைட்லேருந்து பார்க்குறேன்னா ஒரு பார்ட் மறைஞ்சிருக்கும், இல்லை கொஞ்சம் லெஃப்ட்லேருந்து பார்க்குறேன்னா ஒரு பார்ட் வந்து மறைஞ்சிருக்கும். அதர் பார்ட்ஸ் வில் பி விசிபிள். ஸோ சைஸ் ஆஃப் தி மூன் தான் வந்து டிசைட்ஸ் டோட்டாலிட்டியா இல்லையா அப்படின்றது, சரிங்களா? ஆப்ஷன் ஏ. Interim budget and vote on account 30. B 112 வந்து ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இன்டர்ம் பட்ஜெட் பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. 116 vote on account வந்து இருக்கும். இன்டர்ம் பட்ஜெட்டுக்கும் vote on accountக்கும் டிஃப்ரென்ஸ்
ஓட்டான் அக்கௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடை பார்த்துக்கும். கொஞ்சம் ரெவன்யூ பற்றியும் பேசுகிறது வந்து இன்ட்ரிம் பட்ஜெட். கான்ஸ்டியூஷனலி வந்து ஓட்டான் அக்கௌண்ட் இருக்குது, இன்ட்ரிம் பட்ஜெட் கான்ஸ்டியூஷனலி வந்து கிடையாது. ஓட்டான் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1/6 ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 6 ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் எடுக்கலாம். 2 months டைம் பீரியட், 2 only. Strait of Gibraltar, both 1 and 2, separates Europe and Africa, connects Mediterranean Sea and Atlantic Ocean. எந்த ரெண்டு கண்ட்ரீஸை பிரிக்குது? மொராக்கோ அண்ட் ஸ்பெயின். ஸ்பெயின் அண்ட் மொராக்கோ, போத் 1 and 2, ஸ்பெயின் அண்ட் மொராக்கோ. ஸோ ஆஃப்ரிக்கா அண்ட் யூரோப்பை வந்து பிரிக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மெடிட்ரேனியன் சீயும் அட்லாண்டிக் ஓஷனையும் வந்து ஜாயின் பண்ணுது. ராஃபஸ் கூக்குலாட்டஸ், அது வந்து ஆக்சுவலி 2 பேருங்க. அது ராஃபஸ் கூக்குலாட்டஸ் கிடையாது. ராஃபஸ் அது ஜீனஸு, கியூக்குலாட்டஸ் அப்படின்றது வந்து ஸ்பீஷீஸ். பீங்களோ வேற சி. ரீசெண்டாக மொரீஷியஸில் வந்து இந்த டோடோ பேர்டை வந்து திருப்பி உயிருக்கு கொண்டு வரணும். எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு டோடோ பேர்டு. திருப்பி வந்து உயிருக்கு கொண்டு வரணும், ஜெனட்டிக்கலி ஸ்பீக்கிங் அதை மாடிஃபை பண்ணி லேபில் க்ரோ பண்ணுறதுக்கான ப்ராஸ்பெக்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராஃபஸ் கியூக்குலாட்டஸ்ன்றது வந்து டோடோ பேர்டோட சயின்டிஃபிக் நேம். ஸோ இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட். இப்போது லிவிங்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்னா நிக்கோபாரில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் பீஜன், ஒரு மாதிரி க்ரீனிஷ் பிளாக் கலரில் வந்து இருக்கும். ரிவைவல் ஆஃப் டோடோ பேர்ட். ஸ்னோலெஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர். போதுங்களா? வேற ஸ்னோலெஸ் 33 வேறு ஏவா. ஆக்சுவலி இட் இஸ் போத். எல்னினோ வந்து அட்மாஸ்பிரிக் சர்க்குலேஷன், ஜென்ரல் அட்மாஸ்பிரிக் சர்க்குலேஷனே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறது. அதனால தான் அது மட்டுமே காரணம் நான் சொல்ல. எல்னினோ இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் வராதது ஒரு பெரிய ரீசன். எப்போவுமே வந்து ஒரு 6 to 8 ஷவர்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிடும். டெல்லிக்கு வந்து ரெயினும், ஹிமாலயாஸில் வந்து ஸ்னோஃபாலும். ரீசெண்ட் டைம்ஸாக வந்து 3 to 4 வரதே வந்து ஒரு பெரும் கஷ்டப்பட்டு தான் வந்து வர மாதிரி இருக்குது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். அதனால தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கில் வந்து பெரிதளவில் ஸ்னோஃபால் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் மேஜர் ரீசன். எல்னினோ இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் பை சேஞ்சிங் திஸ் குளோபல் சர்க்குலேஷன். சரிங்களா? both 1 and 2. CRISPR, both 1 and 2. Where Streptococcus pyogenes அப்படின்ற ஒரு பாக்டீரியா ஆல்ரெடி பேசியிருந்தோம் இல்லைங்களா? லாஸ்ட் டெஸ்ட் நம்ம கேஸ்கேவியில் பேசியிருப்போம். கேஸ்கேவ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து பேசியிருந்தோம். ஸோ பாக்டீரியாவோட டிஃபென்ஸ் மெக்கானிசம், Cas9 CRISPRன்றது ஒரு பாக்டீரியாவோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதை எடுத்து நம்மளோட ஜெனடிக் டிஃபெக்ட்ஸை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறோம். இப்போது அன்றைக்கி பேசும்போது we talked about 3 types of RNAs, mRNA, tRNA, rRNA. gRNA கைடு RNA. ஸோ அந்த RNA தான் வந்து எந்த ஜீன் கோடு வந்து உனக்கு பிரச்சனை பண்ணுது அப்படின்றத அந்த Cas9 ப்ரோட்டீனுக்கு சொல்ல போகுது. அது சொன்ன உடனே Cas9 போய் கட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ கை காமிக்கிறது வந்து இந்த gRNA, கட் பண்ணுறது வந்து Cas9 ப்ரோட்டீன். ஸோ ரெண்டுமே வந்து Cas9லாம் வந்து இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்றது வந்து ஒரு பாக்டீரியாவோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். போத் 1 and 2. $35 1, 2 and 3. 1, 2 and 3. B 4 o'clock showers, convective rainfall, equator side la orographic rainfall, the windward side, leeward side அப்படினு பிரிக்கிறது. Frontal cyclonic rainfall is frontal rainfall.
36 வேறு டிங்களா வேறு டியா ரிஃப்ட் வேலி ரிஃப்ட்னா பள்ளத்தாக்கு பள்ளம் இல்லைங்களா த்ரூ மூமெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒருத்தன் அப்லிஃப்ட் ஆகி ஒருத்தன் கீழே விழுறதா இருக்கலாம். இதனால் ஒரு ரிஃப்ட் ஒன்று க்ரியேட் ஆகுது. அந்த ரிஃப்ட் மூலிமா இருக்கிறது தான் வந்து டெத் வேலி அப்படின்றது. ரிஃப்ட் வேலி வெரினாங் 37 வெரினாங்கில் ரைஸ் ஆகக்கூடிய ரிவர் ஜீலம். வெரினாங்கில் ரைஸ் ஆகக்கூடிய ரிவர் வந்து ஜீலம். டியா பி வேறு வேறு சியா மொலாசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டியா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மொலாசஸ் ஏ பி அண்ட் சி மொலாசஸ் வந்து இருக்குது. ஸோ ஏ மொலாசஸில் வந்து லைக் அந்த சுகர் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நல்ல சுகர் கண்டென்ட் எடுத்துலாம் வந்து இருப்பாங்க. அதுலேருந்து மொலாசஸ் இருக்குது. அதுக்கடுத்து பி மொலாசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ மொலாசஸ் அளவுக்கு இருக்காது, பட் சுகர் கண்டென்ட் கொஞ்சம் இருக்கும். சியில் தான் வந்து வெறும் சக்கை அது லைக் ஒன்றுமே இல்லாத ஒரு வேஸ்ட் தண்ணி மாதிரி அது ஓகேங்களா. பி ஏ பி அண்ட் சி. ஸோ ethanol production in mainly based on B molasses. செகண்ட் இதுதான் வந்து கரெக்ட். ethanol yields from grains are higher compared to molasses. சரிங்களா. பி 2 only. பியில் விட்டு போயிருக்கும் கொஞ்சோண்டு சுகர் வந்து விட்டு அட்லீஸ்ட் ஒரு ஏல எடுத்துட்டு ஒரு 30 to 40% வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து சியில் வந்து அதை எடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக. 2 only. ஏல என்ன தப்புன்னு கேட்குறீங்களா? எத்தனால் ப்ரொடக்ஷன் இந்தியா இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் பி ஹெவி மொலாசஸ். ரீசெண்டாக வந்து பி ஹெவி மொலாசஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டைரக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ இட்ஸ் நாட் என்டையர்லி பேஸ்ட் அப்பான் பி ஹெவி மொலாசஸ். 39 சாண்டியாகோ நெட்வொர்க் ஃபாரஸ்டேஷன். வேறு இந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கிளைமேட் டைப் ஃபண்டு, கிளைமேட் சேஞ்ச் ஃபண்டு சாண்டியாகோ நெட்வொர்க் அப்படின்ட்டு கிளைமேட் சேஞ்ச் ஃபண்டு. $40 வேறு பி வேறு சிங்களா பி தான் இல்லைங்களா. டெம்பரேட் சைக்ளோன்ஸ், மிட் லாட்டிடியூட் சைக்ளோன்ஸ், ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் தான் வந்து ட்ரேட் விண்ட் பெல்ட்டில் வந்து இருக்கும் இல்லைங்களா. ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் தான் வந்து ட்ரேட் விண்ட் பெல்ட்டு. வெஸ்டர்லி பெல்ட் இது. டெம்பரேட் சைக்ளோன்ஸ் வந்து வெஸ்டர்லி பெல்ட்டில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால தான் வந்து அதோட மூவ்மெண்ட்டே வந்து அந்த நோக்கி வந்துருக்கும், வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ வெஸ்டர்லிஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் வந்து போகும், லைக் அந்த சப்ட்ராபிக்ஸ்லாம் தாண்டி வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் போகும். அதனால தான் வந்து மிடில் ஆட்டிடியூட் சைக்ளோன்ஸ் அப்படின்னு வந்து கூப்பிட்றோம் அதுங்களை. 2 only, option B 2 only. 41 Israel bordering countries, Lebanon, Syria, Jordan and Egypt. Lebanon, Syria, Jordan and Egypt. $42 both 1 and 2. பேசிக்காக இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் இது வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் கிடையாது, இது ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்
வாக்கர் கண்டுபிடிச்சாரு அதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆர்டிக்கலில் ரொம்ப ரிமோட்டாக நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ஆர்டிக்கல் இந்து டைம்ஸோ இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ இந்த மாதிரி ஏதாவது ஆர்டிக்கல் லானினா பற்றி பேசும்போது வந்து அதை பற்றின ஒரு இன்புட் ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதிலேருந்து புல் பண்ணி போகிற ஸ்டேட்மெண்ட் தான். இது நான் பார்க்கலையே படிக்கலையே ஸ்டாண்டர்ட் புக்ஸில் கவர் பண்ணலாம் கிடையாது. வந்து கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து எடுக்கிறதுனால வந்து அடிக்கடி டைனமிக்காக வந்து லானினா இல்லைனா மாறிட்டே இருக்கும். கான்செப்ட்ஸ் பார்த்தாலே வந்து போதும் சரிங்களா. ஸோ எஸ், இந்த சோக்ஸ் அப் த ஹீட், இந்த ஹீட்டு தான் வந்து அந்த வாட்டர், அந்த ஹாட்டான வாட்டரை வந்து மாறுது அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆர்டிக்கலில் போட்டிருந்தது சரிங்களா. ஹீட்டை உள்வாங்கிட்டு அதுதான் வந்து எங்கே மூவ் பண்ணுது அப்படின்ற பொறுத்து யார் கிரீன் வரப்போகுது அப்படின்றது டிசைட் ஆகுது. போத் 1 and 2. பீங்களா சி வர சி போத் 1 and 2. இங்கே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டென் டு பி வீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இல்லை ஆல்மோஸ்ட் வீக்கர், ஆல்வேஸ் வீக்கர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இல்லை, அது வந்து பாசிட்டிவ் ஓஷன் டைபோல் வச்சு மாறலாம். டென் டு பி வீக்கர்னால அதில் வீக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். எல்னினோ இயரில் வந்து கிட்டத்தட்ட வாட்டர் பற்றாக்குறை இருக்கிறது. நம்ம சைட் பார்த்தோம்னா வாட்டர் பற்றாக்குறை நம்ம சேர்ந்து மேஜராக வந்து ஏசியாவே வந்து அடி வாங்கும். அதனால் குளோபல் வார்மிங் ஒரு ஒரு குட்டி மினியேச்சர் மாதிரி வந்து இருக்குது. போத் 1 and 2. Planets 44. Non-luminous bodies that don't shine. Non-luminous bodies that don't shine. சன் மாதிரி கிடையாது. மூன் ஆனால் சைனா வருது, ஆனால் சைனா வருது. Domestic systematically important banks, DSIBs. Only 3. இது IOB வராது. IOB இல்லாமல் SBI, HDFC and ICICI. ஸோ too big to fail. அந்த மாதிரியான பேங்க்ஸ் ஃபெயில் ஆனால் இந்தியன் எக்கானமி பயங்கரமாக அடி வாங்கும் அப்படின்ற மாதிரியான பேங்க்ஸு கிட்டத்தட்ட 2% ஆஃப் GDP கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பேங்க்ஸை வந்து DSIBs அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. only 3. 45, only 3. SBI, HDFC and ICICI. Ascending order of gravity 46. Bங்களா வர D. பேசிக்காக மாஸ் தான் வந்து டிசைட்ஸ் கிராவிட்டி இல்லைங்களா. இப்போ சின்னதாக இருக்கிறது வந்து கம்மியான கிராவிட்டி தான் வந்து தரப்போகுது, பெருசாக இருக்கிறது தான் வந்து அதிகமான கிராவிட்டி தரப்போகுது. அப்படி அரேஞ்ச் பண்ணாலே வந்து வீனஸ்க்கு ஆரம்பிச்சு கேன் கோ அப் டு ஜூபிட்டர். சொல்லுங்க, இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நான் வந்து அவன் பெருசாக இருக்கனால வந்து டென்ஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லலை. ஸோ மாஸ் இட் கேன் பி. இப்போ வந்து லைக் ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்து இல்லைங்களா, ப்ளூட்டோவும் செரேஸும் வந்து கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ப்ளூட்டோ வந்து செரஸை விட பெருசாக இருக்குது, பட் ஆனால் வந்து செரஸ் வந்து டென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளூட்டோ இஸ் மேட் அப் ஆஃப் ஐஸ், இது வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் ராக்ஸ். சின்னதாக இருந்தாலுமே ராக்ஸ் தான் வந்து இட் வில் பி ஹெவியர், இட் வில் ஹேவ் மோர் மாஸ். ஸோ ஜென்ரலாக பர்செப்ஷனுக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்காக வந்து சைஸை வச்சு போடுங்கன்னு சொன்னேன். இன்டர்னல் கம்போசிஷன் வழியாக வந்து மாறும். அது D 46. டி அது அவ்வளோ ஒன்றுமே கிடையாது. மாரியானாஸ், பூர்ட்டோரிக்கோ, சுண்டா. 48 FRBM Act. C. டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் ஜப்பான வந்து லைக் நிறைய பாரோ பண்ணியிருந்தோம், அதனால் டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அது ஜஸ்ட் அந்த அமெண்ட்மெண்ட் மட்டும்தான். 40% வந்து சென்ட்ரல், 20% ஸ்டேட்டு, மொத்தம் 2 பேர் சேர்ந்து 60%. IOD 49.
சி வேறு பீங்களா? வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்லேருந்து வந்து ட்ராபிக்கல் ஈஸ்டர்ன் பெசிஃபிக்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஓஷன்லேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிடும். பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போல் தான், இட்ஸ் நாட் பெசிஃபிக் ஓஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். என்னதான் எல்னினோ யாராவே இருந்தாலுமே ஐஓடி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா இட் வில் ஹெல்ப் அஸ். 50 ஃபஸ்ட்டு இது என்ன தப்புன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்லேருந்து ட்ராபிக்கல் ஈஸ்டர்ன் பெசிஃபிக்னு வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? ஈஸ்டர்ன் பெசிஃபிக் கிடையாது, இந்தியன் ஓஷன்லேயே வந்து ஐஓடி முடிஞ்சிடும். இந்தியன் ஓஷன் வந்து டிஃபரன்ஷியல் எஸ்எஸ்டி, அதாவது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வச்சு டிசைட் பண்ணப்படுது. 50 ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட்ஸ் சொல்லுங்க. 1 2 3 கேனப்பி வந்து அதாவது உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். சன்லைட்டே பெனிட்ரேட் ஆகிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அகைன் லம்பரிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட்டில், பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்பீஷீஸ். அந்த ஒரு காரணத்தினால எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எபிஃபைட்ஸ் அதுவும் வந்து அந்த பிளான்ஸ் மேலே பிளான்ஸ் வளர்றது வந்து ஜாஸ்தியாக இருக்கும்.